தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இனியவர்களே, பாஸ்கா காலத்தில் 4ஆம் ஞாயிற்றை நல்லாயன் ஞாயிறு என சிறப்பிக்கின்றோம். நம் குடும்பம், நம் பணியிடம், நம் பள்ளி, நம் கல்லூரி, நம் சமுதாயம் என நம் பங்கு, நம் திருச்சபை என பல்வேறு நிலைகளில் நாம் தலைமை பண்பை செயல்படுத்துகின்றோம். நல்லாயன் கிறிஸ்துவில் விளங்கிய தியாகத்தையும் தலைமையையும் நம் வாழ்வில் செயல்படுத்த நல்லாயனின் துணையை நாடுவோம். தம் பணிக்கு இறைவன் இதயங்களை தொடர்ந்து தூண்ட வேண்டும் என இறையழுத்தலுக்காக இன்று சிறப்பாக ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற உத்தரவாகினிப்பேட்டை அன்பியத்தை சார்ந்து இருக்கின்ற இறை மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய தேவைகளுக்காகவும் சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலுமாக பாலமோகன் ஃப்ளோரா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகும், சாரல் சைமன் அன்னைக்கு நன்றியாகும், சிவா புவனா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகும், சிவா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியாகும், அந்தோனி ராஜ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகும், ரெமி பிரான்சுவா சவா அனுஷா திருமணம் நல்ல முறையில் நடைபெறவும், மணி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகும், ஜேம்ஸ் மேரி ஃப்ளோரா வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கவும், ஜெயபால் ஆபேல் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகும், ஜான் ஜெயந்த் அன்னைக்கு நன்றியாகும், சார்லஸ் இதய ஜோதி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மரிய சுகுணா ஜோஸ்பின் ஆண்மலை பாட்சிக்காகவும், மாஸ் துரைராஜ் ஆண்மலை பாட்சிக்காகவும், லூர்தையா ஆக்னஸ் ஜான் ஆண்மலை பாட்சிக்காகவும், சந்தனசாமி ஜூலி அமலவப்பு மேரி குடும்ப பிரச்சனைகள் சுமூகமாக தீரவும், யாரும் இணையாத ஆன்மாக்களுடைய இலைப்பாட்சிக்காகவும், அல்போன்ஸ் மேரி பிள்ளைகளின் தொழில் வளர்ச்சிக்காகவும் மற்றும் பேர பிள்ளைகளுடைய உடல் நலனுக்காகவும், வனத்தையன் உடல் நலனுக்காகவும், தாமஸ் உடல் நலனுக்காகவும், கில்பர்ட் பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாகும், புஷ்பராணி ஆரோக்கிய ஜான் கருத்துக்கள் நிறைவேறவும், புஷ்பராணி வளமான எதிர்காலத்திற்காகவும், அந்தோனி சாமி கன்னிமரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த பலிபீடத்தின் அருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், தனிப்பட்ட விண்ணப்பங்கள், குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, அன்று நாம் திருமுழுக்கின் வழியாக நம்மீது தெளிக்கப்படும் தண்ணீரை இறைவன் ஆசீர்வதித்தது போல நம் இறைவனாகிய ஆண்டவரை எந்த நீரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுவோம். அவரே நமக்கு உதவியளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவரே, மக்களின் வேண்டுதலுக்கு தயவாய் இறங்கி அருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதனிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்கு இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சியும் தூய்மையும் அளிக்கவுமே நீர் இதை படைத்தீர். மேலும் அது இரக்கத்தின் கருவியாகவும் அதை அமைத்துள்ளீர். ஏனெனில் இதன் வழியாக அடிமைத்தனத்தில் இருந்து மக்களை விடுவித்தீர், பாலைவனத்தில் அவர்களது தாகத்தையும் தணித்தீர். இதன் வழியாக மனிதரோடு நீர் ஏற்படுத்தவிருந்த புதிய உடன்படிக்கையும் இறைவாக்கினர் முன் அறிவித்தனர். யோர்தான் நதியில் கிறிஸ்து அர்ச்சித்த தண்ணீர் வழியாகவே நீர் தாழ்வுற்ற எங்கள் மனித இயல்பினை புது பிறப்பின் முழுக்கினால் புதுப்பித்து அருளினீர். எனவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் நினைவு சின்னமாக இத்தண்ணீர் அமைவதாக. மேலும் பாஸ்கா விழாவில் திருமுழுக்கு பெற்ற எம் சகோதர சகோதரிகளுடன் மகிழ்வோடு ஒன்றித்து வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர்
எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதி அடைய செய்தருள்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. உலகினிலே புகழ்கின்றோம் யாமும் வாழ்த்துகின்றோம் இறைவனை. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனை, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனை, ஆண்டவராயும் இறைவனை, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவே. மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, எங்கள் வறுமையிலும் வளமையிலும் பிணியிலும் நலத்திலும் உம்முடைய திருமகன் எங்களுக்கு நல்ல ஆயனாக இருந்து பாதுகாத்து வழிநடத்துவதால் உம்மை வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் அவருடைய குரலை கேட்கவும் அவருடைய வழித்தடங்களை பின்பற்றி நடக்கவும் இவ்வாறு நிறைவான வாழ்வை கண்டுகொள்ளவும் அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. தூய பேருதுவின் வார்த்தைகளை கேட்டு குத்துண்ட மக்கள் மனம் மாறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் கேட்கின்றனர். சிதறண்டு போன ஆளுகளை ஒன்று சேர்க்க வந்த நல்லாயன் இயேசுவோடும் அவரது தந்தையோடும் ஒப்புரவாக அவர்களை மீண்டும் அழைக்கின்றார் பேருது. இறைமகன் இயேசுவின் அரவணைப்பில் இருந்து தம்மை பிரிக்கும் காரணிகளை விடுத்து அவரிடம் மீண்டும் சேர்க்கும் வர நாமும் மனமாற்றம் பெற நம்மை அழைக்கிறது இன்றைய முதல் வாசகம்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்களை இதை கேட்டு உள்ளம் குத்துப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள அனைவரும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசக முன்னுரை. தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்த மக்களை இயேசு தம் இரத்தத்தினால் ஒன்றிணைத்து அவர்களின் கண்காணிப்பாளராக திகழ்கிறார் என்று நம் திரு அவையின் நம்பிக்கை தெரிவிக்கும் தூய பேருது கிறிஸ்து இயேசுவின் விளங்கிய தாட்சி உள்ளத்தையும் கனிவையும் கற்றுக்கொண்டு வாழ்வாக அவர்களை அழைக்கின்றார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பெருமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவுக்கும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன் செயல்கள் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கப்படவில்லை, துன்பப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலின் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்திருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நல்ல நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. Alleluia, Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவானர் செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 to 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது, உறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின் தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின் தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. நல்ல ஆயன் நானே. ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறை வாழ்வை நிலையாக பெறும் பொருட்டு என் உயிரையும் கூட கொடுக்க நான் வந்துள்ளேன். யோவானர் செய்தி 10 அதிகாரம் 11 இறைவசனம். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஆயர் அவர்கள் உறுதி பூசுதல் என்கின்ற திருவரு சாதனத்தை வழங்குவதற்காக ஒரு கிராமத்து பங்கிற்கு சென்றார். அப்போ தன்னுடைய மறையுரையை தொடங்கி ஆயனுக்கும் ஆடுகளுக்கும் இடையே இருக்கின்ற உறவை பற்றி அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது, உறுதி பூசலுக்காக தயாரித்து வைக்கப்பட்டிருந்த மாணவிகளிடத்திலே கேள்விகளை கேட்க தொடங்கினார். அப்போ ஒரு மாணவனை பார்த்து இவ்வாறாக கேட்டார், நீங்கள் எல்லாம் ஆடுகள் என்று சொன்னால் நான் யார்? அப்போ பதில் இவ்வாறாக வந்தது, நாங்கள் ஆடுகள் என்று சொன்னால் நீங்கள் பெரிய ஆடு அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் ஒருவன் பதில் சொன்னானாம். பிரியமானவர்களே, இன்றைய வழிபாடானது ஆடுகளுக்கும் ஆயனுக்கும் இடையே இருக்கின்ற உறவை பற்றி எடுத்து சொல்லி ஆயனுடைய பண்புகளை பற்றியும் அந்த ஆயனுடைய பண்புகளுக்கும் குணநலன்களுக்கும் இந்த ஆடுகள் கூற வேண்டிய பதில் மொழியை பற்றியும் இன்றைய நற்செய்தியானது எடுத்து சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, ஏற்கனவே ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். நற்செய்தியிலே இயேசு அதாவது குருடருக்கு பார்வை தருபவராக அல்லது நோயுற்றவர்களை குணப்படுத்துவராக தேடி சென்று உதவுவராக வெளிப்படுத்தி இயேசு இன்றைய நற்செய்தியிலே இதோ மக்களுக்கு வாழ்வை கொடுப்பவராக, அதுவும் நிலை வாழ்வை நிறைவாக கொடுப்பவராக இன்றைய நற்செய்தியானது வெளிப்படுத்துகின்றது. இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கை பின்னணியை பார்க்கின்ற பொழுது அவருடைய அதாவது ஆடு மேய்ப்பது என்பது அவருடைய ஒரு குல தொழிலாக, ஒரு இன தொழிலாக இருந்து வந்த காலகட்டம், சூழ்நிலை. எனவே அந்த இஸ்ராயல் மக்கள் கடவுளை தங்களுடைய ஆயராக உருவகப்படுத்தி பார்த்தார்கள். இன்னும் குறிப்பாக தங்களை ஆளுகின்ற அரசர்களையும் தங்களை ஆளுகின்ற அதிகாரம் செலுத்துகின்ற தலைவர்களிடத்தில் இந்த ஆயனுக்குரிய பண்புகளை புகுத்தி இந்த ஆயனுக்குரிய பண்புகளை இவர்கள் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் இந்த இஸ்ராயல் மக்கள் எதிர்பார்த்தார்கள். எனவே ஆயனுடைய பண்புகளை இந்த
யூத தலைவர்கள் பெற்றுக்கொள்ளாத கடைபிடிக்காத சூழ்நிலையிலே கடவுள் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றார். எனவே பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் புத்தகம் 34ஆம் அதிகாரம் ஆயனுடைய பண்புகளை பற்றி எடுத்து சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு அதிகாரம். எனவே அந்த அதிகாரத்தினுடைய ஒரு சாராம்சத்தை தான் இயேசு இந்த யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே சுருக்கி கொடுக்கின்றார். எனவே பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த ஆயர்களுடைய குணநலன்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், இதோ ஆடுகளுக்காக தாங்கள் வாழுகின்றோம், ஆடுகள் இல்லை என்று சொன்னால் ஆயன் இல்லை என்கின்ற ஒரு நிலையை அவர்கள் மறந்துவிட்டு, இதோ ஆடுகளை தங்களுடைய சுயநலத்திற்காக மக்களை பயன்படுத்தி வந்த ஒரு கசப்பான நிலையை தான் எசேக்கியேல் இறைவாக்கினர் 34ஆம் அதிகாரத்தில் எடுத்து சொல்லுகின்றார். அந்த இஸ்ராயேல் மக்களுடைய தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், ஆயர்கள் திருடர்களாக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால், இந்த திருடர்களிடமிருந்து இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய இவர்களே ஆடுகளை இவர்களே வன்மையான அவர்கள் கொடுமைக்கு உட்படுத்தி இவர்களே திருடர்களாக ஆடுகளுடைய வாழ்வை தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டவர்களாக இருந்தார்கள். இரண்டாவதாக, இவர்கள் வாயில் புறமாக வராமல் இவர்கள் வெளியே மற்றொரு புறமாக சுவரேறி குதித்து வருகின்ற மற்றவர்களைப் போல இவர்களும் நடந்து கொண்டார்கள். வாயில் வரியாக வருபவர் தான் தலைவர், சுவரேறி குதித்து வருபவர் என்று சொன்னால், இந்த ஆயன் தலைவன் என்கின்ற அதிகாரத்தை நேர்மையான முறையில் இவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் பணம், அதிகாரம், பதவி என்று சொல்லி குறுக்கு வழிகளிலே பெற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த ஆயர்கள். மூன்றாவதாக, ஆடுகளுக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது, மக்களுக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓநாய்களிடமிருந்து இவர்கள் ஓடிவிட்டு ஆடுகளை பணைய வைத்து தங்களுடைய வாழ்வை பாதுகாத்து கொண்டவர்கள் தான் இந்த ஆயர்கள். எனவே இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே இது தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுடைய நலன்களின் மீது தங்களுடைய கண்களை பதிய வைக்காமல் தங்களுடைய சுயநலத்தையே ஒரு பொது நலமாக உருவகப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த இவர்களை கடவுள் வன்மையாக கண்டிக்கின்றார். கண்டித்த கடவுள் இது தாமே தன்னுடைய மக்களுக்கு ஆயனாக மாறப்போவதை எசேக்கியேல் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 11வது இறைவசனத்திலிருந்து ஒரு நல்ல ஆயன் எப்படி இருக்க வேண்டும், எனவே நல்ல ஆயனாக இதோ தானே வரப்போகின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகின்றார். எனவே மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 34வது இறைவசனத்திலே இதோ இயேசு ஆயனில்லாத ஆடுகளை போல் மக்கள் பரிதவித்துக் கொண்டிருந்ததை பார்த்த இயேசு அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு ஒரு ஆயனுக்குரிய கடமைகள் நிறைவேற்ற ஆடுகளை அரவணைத்துக் கொள்வதை பார்க்க முடிகின்றது. எனவே கடவுளே ஆயனாக மாறக்கூடிய சூழ்நிலையிலே தன்னுடைய ஒரே மகன் இயேசுவை இந்த உலகிற்கு ஆயனாக மக்களுடைய நல்வாழ்விற்காக அனுப்புகின்றார். புதிய தலைமை இந்த உலகத்திற்கு உருவாக்கி கொடுக்கப்படுகின்றது. சரி, பழைய தலைவர்கள் தான் ஆயர்கள் சரியான விதத்தில் இல்லை என்று சொன்னால், இது இயேசுவினுடைய புதிய தலைமை, இயேசு என்கின்ற புதிய ஆயன், அவருடைய பண்பு நலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமே என்று சொன்னால், 3 விதமான குணநலன்களை இந்த புதிய ஆயன் நம் தலைவர் இயேசு கொண்டிருக்கின்றார். முதலாவதாக, ஆடுகளை நன்றாக அறிந்திருக்கின்றார். ஆடுகளை அறிந்திருத்தல் என்று சொன்னால் மக்களை தெரிந்து வைத்திருத்தல். தெரிந்து வைத்திருத்தல் என்று சொன்னால் ஒவ்வொருடைய பெயர்களை சொல்லி அழைப்பது மட்டுமல்ல, ஒவ்வொருடைய பெயர்களை மட்டும் தெரிந்து வைத்திருப்பது மட்டுமல்ல, அவருடைய பொருளாதார பின்னணி, வாழ்க்கை சூழல், குடும்ப பிரச்சனைகள் இவற்றை இந்த ஆயன் அறிந்து அவர்களுக்கு உதவி செய்ய தன்னையே தாரை வார்ப்பவர் தான் இந்த ஆயன். முதலிலே ஆடுகளை முழுமையாக அறிந்திருத்தல். இரண்டாவதாக, பாதையை தெளிவாக தெரிந்திருத்தல். பாலை நிலத்தில் ஒரு ஆயன் ஆடுகளை ஓட்டி செல்லுகிறான் என்று சொன்னால், அங்க வழியானது அவனுக்கு முதல்ல அவன் செல்ல வேண்டிய இடம், இலக்கு என்ன என்பதை அவன் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், பாலைவனம் என்பது ஒரு கரடு முரடான பிரதேசம். அங்கு வழி தெரியவில்லை என்று சொன்னால், இவன் தவறான வழிகளிலே ஆடுகளை வழிநடத்தி சென்றான் என்று சொன்னால், தண்ணீர் இல்லாத ஒரு இடத்திற்கு இவன் போய் சேர நேரிடும். பசும்புல் இல்லாத ஒரு இடத்தை இவன் ஆடுகளுக்கு அடைய நேரிடும். அப்பொழுது அந்த இடத்திலே தண்ணீர் இல்லாமல், உணவில்லாமல், ஆயனுடைய தவறான வழி நடத்தலானே இந்த ஆடுகள் மரிக்க நேரிடும், இறக்க நேரிடும், துன்புற நேரிடும். எனவே ஆண்டவராய் இயேசு தன்னுடைய மக்களுக்கு இலக்கை இயேசு நிர்ணயித்து தெளிவான சிந்தனைகளை இயேசு கொண்டிருந்து தன்னுடைய மக்களை அந்த இலக்கை நோக்கி, இறையாட்சி என்கின்ற இலக்கை நோக்கி, தந்தையனுடைய இல்லம் நோக்கி வழிநடத்தி செல்லுகின்றவன் தான் நம் தலைவர் ஆண்டவராகிய ஆயராகி இயேசு. இரண்டாவதாக, பாதைகளை தெரிந்து வைத்திருத்தல். மூன்றாவதாக, பாதுகாத்தல்.
எனவே இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார் இயேசு, ஆடுகள் ஓநாய்கள் வருகின்ற பொழுது ஆயர்கள் விட்டு ஓடி விடுகின்றார்கள், தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளுகின்றார்கள். ஆனால் இயேசு இந்த ஆடுகளுக்கு வாயிலாக இருக்கின்றார். அந்த யூதர்களை பார்த்தோம் என்று சொன்னால், ஆடுகளை பட்டியலை அடைத்து விட்டு கூலிக்கு மேய்ப்பவர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, ஒரு காட்டுல இந்த ஆடுகளை அடைத்து வைத்திருக்கிறார், மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று அங்க தங்கியிருக்க நேரிடுகின்றது என்று சொன்னால், ஆடுகளை அந்த பட்டியலை அடைத்து விட்டு கேட்டு மாதிரி அதை வச்சு மூட்டிட்டு போய் தூங்கி விடுவார்கள். ஆனால் இந்த ஆட்டினுடைய உரிமையாளன், உண்மையான ஆயன் என்ன செய்வான் என்று சொன்னால், இந்த கேட்டிற்கு பதிலாக, வாயிலிற்கு பதிலாக தானே குறுக்கு அந்த வாயிலாக படுத்துக் கொள்வான். அப்பொழுது ஒரு ஓநாயானது, மிருகமானது இந்த ஆட்டை தாக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது முதலிலே அது ஆயனை கடந்து வர வேண்டும். அப்போது ஆயன் என்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தாவது அந்த விலங்குகளிடமிருந்து இந்த ஆடுகளை பாதுகாப்பான். எனவே இயேசுக்கு சொல்ல வருவது, இது ஆடுகளுக்கு வாயில் நானே. இதற்கு முன்பாக வந்தவர்கள் எல்லோரும் கூலிக்கு மேய்த்தவர்கள், ஓடி போவார்கள். ஆனால் என்னுடைய ஆடுகள் வாழ்வை பெற, அவை பாதுகாப்பை பெற நான் என் உயிரை கொடுக்கின்றேன் என்று சொன்னவர் தான் நம் தலைவர் இயேசு. எனவே பிரியமானவர்களே, இது ஆடுகள், இது ஆயன் என்று சொன்னால் கோல் கையில் இருக்கும். கோல் என்று சொன்னால் அதிகாரம் செலுத்துவதற்கும் ஆட்சி செலுத்துவதற்கும் மட்டுமல்ல, மாறாக ஆடுகளை ஒருங்கிணைப்பதற்கும், ஆடுகளை ஒழுங்குபடுத்தி நல்வாழ்விற்கு அழைத்து செல்வதற்கும், ஆடுகளுக்கு நோய் இருந்தால் அவைகளை கண்டறிந்து அவற்றிற்கு மருந்திடுவதற்கும், இது அன்பு பணி செய்வதற்கும் இந்த ஆயன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகின்றார். இத்தகைய விதத்திலே முழுமையாக ஆடுகளுக்காகவே வாழுகின்ற எந்த ஆயனுடைய குரலை ஆடுகள் கேட்கின்றன. அப்ப அந்த ஆடுகள் எவ்வாறு ஆயனோடு உறவு கொள்ளுகின்றன என்று சொன்னால், ஒரு தொப்புள் கொடி உறவு என்று சொல்கிறார்கள். எவ்வாறு ஒரு குழந்தை தன்னுடைய தாயோடு தொப்புள் கொடியின் வழியாக உறவை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றதோ, என்று அந்த தொப்புள் கொடி அது அறுக்கின்றதோ, அப்பொழுது அந்த குழந்தை வாழ்வை இழக்கின்றது பிறப்பதற்கு முன்பாக. எனவே இந்த ஆயனுக்கும் ஆடுக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவானது ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைக்கும் இடையே இருக்கின்ற ஒரு தொப்புள் கொடி உறவை போன்றது. எனவேதான் ஆடுகள் இவருடைய குரலை கேட்கின்றன, பின்தொடர்கின்றன. இறுதியாக இது ஆடு இயேசு சொல்லுகின்றார், ஆடுகளுடைய குரலை கேட்கின்றன, நான் முன்பாக செல்லுகிறேன், ஆடுகள் என்னை பின்தொடர்ந்து வருகின்றன. இன்னைக்கெல்லாம் இது சாத்தியமா? இன்னைக்கு யாராவது ஆயன் முன்னாடி போன ஆடு பின்னாடி வருங்களா? ஆடு ஓடிடும். ஆயன் பின்னாடி இருந்து எல்லா ஆடுகளையும் ஒருங்கிணைத்து அழைத்து செல்வார். ஆனால் இந்த வித்தியாசமான தலைவர் இயேசு தான் முன்பே செல்ல, ஆடுகள் தன்னை பின்தொடர்ந்து வருகின்றன. அது எப்படி சாத்தியம் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் ஒரு விதமான வாசனை இருக்கின்றது. அப்போது இந்த ஆடுகள் என்ன செய்கின்றது என்று சொன்னால், மோப்ப சக்தியை கொண்டிருக்கின்றது. ஆடுகள் ஆயனுடைய அந்த வாசனையை பின்தொடர்ந்து செல்லுகின்றன. ஆயன் எங்கிருந்தாலும் இந்த ஆடுகள் அதை பின்னோக்கி வருகின்றன. இவரை ஆயன் அல்லாத வேறு ஒருவர் இந்த ஆடுகளை வழிநடத்துகின்ற பொழுது இந்த ஆடுகள் இவரை பின்தொடராது. எனவே பிரியமானவர்களே, இத்தகைய குணநலன்களை கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆயர் இயேசுவை பின்தொடர ஆடுகளாகிய நாம் அழைக்கப்படுகின்றோம். சரி, ஆடுகளிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன? ஆயர் இத்தகைய குணநலன்களை பெற்றிருக்கின்றார். ஆடுகளாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது வாசகம் சொல்லுகின்றது, ஆடுகளிடம் எதிர்பார்ப்பது மனம் மாற்றம். எனவேதான் பேதுரு சொல்லுகின்றார், நீங்கள் மனம் மாறி ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். முதலில் ஆடுகள் செய்ய வேண்டிய, மக்களாகி நாம் செய்ய வேண்டியது மனம் மாற்றம், பாவங்களில் இருந்து மீண்டு மனம் வருந்தி இயேசுவிடத்திலே வருதல். இரண்டாவதாக, ஆயனாகிய இயேசுவினுடைய குரலை கேட்டு அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றி வருதல். இணை பிரியமானவர்களே, இத்தகைய குணநலன்களை நாம் பெற்று ஆயனுடைய குரலை கேட்டு வருகின்றவர்களாக வாழ்வது முயற்சி செய்வோம். இன்று நம்மிடத்திலே ஆண்டவர் இன்று நல்ல ஆயன் என்று சொன்னால் யார்? இந்த நிகழ்வை சொல்லி இந்த மறையுரையை முடிக்கின்றேன். 2005 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி சென்னையிலே எம்ஜிஆர் புரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியிலே வெள்ள நிவாரண நிதியானது கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. எனவே மக்கள் ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரணமின்றி ரோட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த தருணத்தில் இந்த மக்கள் வெள்ள நிவாரணத்தை பெறுவதற்காக முண்டியடித்துக் கொண்டு பெரும் கூட்டம் அந்த பள்ளி வளாகத்தில் சூழ்ந்திருந்தது. சத்தியமூர்த்தி என்பவர் 28 வயது நிரம்பிய ஒரு இளைஞர். அவருக்கு ஒரு மகளும் 3 வயதிலே ஒரு மகளும் 6 வயதிலே ஒரு மகனும் இருக்கின்றார்கள். அப்போ அந்த சத்தியமூர்த்தி ஒரு டாக்ஸி டிரைவர்.
அவர் தூங்கி சவாரிக்கு இரவு சென்று விட்டு தூங்கி கொண்டிருக்கின்றார். காலையிலே அப்போ அவருக்கு தொலைபேசி வழியாக வருது, போன் வருது. அவருடைய நண்பர்கள் இந்த கூட்ட நெரிசல், அங்க நில நிவாரண நிதியை மக்கள் வாங்குவதற்காக முண்டி அடித்து கொண்டு வந்ததிலே பல பேர் அந்த நெரிசலிலே உயிரிழக்க நேருகின்ற சூழ்நிலை. அதனால உடனடியாக கிளம்பினுடைய 4 சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு வா, சிலருக்கு உதவி செய்து நாம் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வோம். உடனே எழுந்திருந்து அவசரமாக ஓடுகின்றார் சத்தியமூர்த்தி. எனவே அந்த இடத்திற்கு சென்ற பொழுது மக்கள் அந்த கூட்ட நெரிசலினாலே அவதியுற்று கைகளை அசைத்து உதவிக்காக அழைக்கின்ற பொழுது பல பேர் தயங்கி நிற்கின்ற பொழுது சத்தியமூர்த்தி ஓடி சென்று தன்னால் முடிந்த வரையிலே அந்த கூட்டத்தில் இருந்தவர்களை தன்னுடைய பலம் கொண்ட மட்டும் வெளியே இழுத்து ஒவ்வொருவராக காப்பாற்றி கொண்டிருக்கின்றார். ஏறக்குறைய 15 பேரை காப்பாற்றிய சத்தியமூர்த்தி இறுதியிலே ஒரு மூதாட்டியானவர் சுருண்டு விழுகின்ற பொழுது அவரை குனிந்து தூக்க முற்படுகின்ற பொழுது கூட்டமானது அப்படியே இவர் மேல் சாய அந்த 15 பேரை காப்பாற்றிய சத்தியமூர்த்தி கூட்ட நெரிசலிலே பலர் இவரை மிதித்து சென்றதால் பரிதாபமாக உயிரிழந்தார் சத்தியமூர்த்தி என்கின்ற ஒரு இளைஞர். இவருக்கு 23 வயதிலே ஒரு மனைவியும் 6 வயது மற்றும் 3 வயதிலே ஒரு மகள் இருக்கின்றார்கள். பிறருடைய வாழ்வை காப்பாற்ற தன்னுடைய உயிரை கொடுத்த சத்தியமூர்த்தி இன்றைய நிகழ்காலத்தினுடைய நல்ல ஆயன் என்று சொன்னால் அது மிகையாகாது. பிரியமானவர்களே, இது நாமும் கூட பல்வேறு நிலைகளிலே ஆயர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். குடும்பத்திலே தலைவன் தலைவி என்கின்ற முறையிலே ஏதோ பிள்ளைகளை வழிநடத்துகின்ற பொறுப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பணிபுரிகின்ற பணித்தலங்களிலே பணிகளை செய்ய வேண்டிய அல்லது தொழிலாளர்கள் ஒருங்கிணைத்து செய்ய வேண்டிய ஒரு பணி ஆயராக நாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அல்லது பங்கிலே ஒரு சில பொறுப்புகளாக அன்பிய தலைவர்களாக அல்லது சபை இயக்கங்களுடைய தலைவர்களாக பொறுப்பாளர்களாக நாம் கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு வழங்கப்படுகின்றது. எனவே இத்தகைய சூழ்நிலையிலே இயேசு ஒரு நல்ல ஆயனாக இருந்து பொதுநலத்திற்காக எல்லோரையும் வழிநடத்தி தன்னுடைய சுயநலத்தை இயேசு துறந்து பொதுநலத்தை இயேசு பேணினார். நல்ல ஆயனாக வாழ்ந்தார். நாமும் கூட இந்த ஆயனுடைய பாத சுவடுகளை பின்பற்றி பிறர் வாழ நாம் தேய, பிறர் உருவாக நாம் கரைய மறைய ஆயனை போல வாழ தேவையான ஆசீர்வாதத்தை வேண்டி மன்றாடுவோம். ஏனென்று சொன்னால் இன்று நம் லட்சிய தலைவன் இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி, நல்ல ஆயன் நானே, ஆடுகள் என்னுடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றன, நானும் அவற்றை அறிவேன், ஆடுகள் நிலை வாழ்வை நிறைவாக பெற நான் என் உயிரை கொடுப்பேன். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 11வது இறைவசனம். எழுந்து நிற்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒன்றாய் வாழ்வுரை நம்
பிரியமானவர்களே, கடவுள் நம்முடைய தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள், இயேசு நம்முடைய ஆயர். எனவே ஆடுகளாக இருக்கின்ற நம்முடைய தேவைகளை நம்முடைய தலைவரும் ஆயனுமாக இருக்கின்ற இயேசுவிடத்தில் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். கிறிஸ்துவின் மலைவிடலாம் திருச்சபை அருள்நிலை பொதுநிலை சகோதர சகோதரிகளை வெற்று பாத்திரமாக முன் நிறுத்தி உம்மால் நிரப்பப்படவும் அவர் அருளுக்கு மேல் அருளை பெற்று உயிர்ப்பின் மகிழ்ச்சியை நம்பிக்கையை வழங்குகின்ற அருட்கலங்களாக மாற்ற உம்மை மன்றாடுகின்றோம். பசும்புல் வெளியனை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அவர் அழைத்து செல்வார். படைப்பு, மீட்பு, மறுபிறப்பு என்று அன்றாடம் உருமாறும் இவ்வுலக மக்கள் இயற்கை வாழ்வு தரும் தண்ணீராக ஒருவர் மற்றவருக்கு தம்மையே வழங்கி எல்லாமும் பெற்று நிலைவாழ்வு அந்த உறவு திருமகனின் உயிர்ப்பில் உறுதி பெற உம்மை மன்றாடுகின்றோம். என்னுடைய எதிரிகள் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். சாவு என்ற எதிரி, பாவம் என்ற எதிரி, இருள் என்ற எதிரி அழிந்த இந்நாளில் இங்கே கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு, தன்மை, ஒளி என்ற நறுமண தைலத்தை பூசி அருள் பொழிவு செய்ய உம்மை மன்றாடுகின்றோம். தம் பெயர்க்கேற்ற என்னை அழைத்து நீதி வழி நடத்திடுவார். உன் திருமகனின் உயிர்ப்பின் வழியாக நீர் வாழ்வின் கடவுள் என்ற உன் பெயரின் பொருளை நாங்கள் உணர்கின்றோம். எங்கள் சமுதாயத்தை, நாட்டை ஆட்டுவிக்கும் இறப்பின் காரணிகள் சக்திகளையும் அழித்து எங்களுக்கு நீதியை வழங்க உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக எடுத்து சொல்லி மன்றாடுவோம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையானது காலை வேலைக்காக நன்றி சொல்லுகின்றோம். வாரத்தினுடைய முதல் நாள் காலை வேலையிலே திருமகனுடைய நற்கருணை பிரசன்னத்திலே எங்களுடைய லட்சியத்தாய் அன்னை மரியாளுடைய திருத்தலத்திலே எங்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டி சேர்த்த மேலான கிருபைக்காக நன்றி சொல்லுகின்றோம். இது ஆடுகளாக இருக்கின்ற மக்களாக இருக்கின்ற எங்களுடைய தேவைகளை உம்முடைய திருமகன் ஆயனாக இருந்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
மிக்க சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லா வல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த சபையில் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலின் பலியை ஏற்றுக்கொள்வாராக. நல்ல ஆயனாகிய இறைவா, உமது வழி நடத்துதலாலும் பராமரிப்பினாலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளில் சிலவற்றை காணிக்கையாக உதவும் திருமுன் படைக்கின்றோம். இவற்றோடு எங்களையும் ஏற்றருளும். கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு ஆகிய பரிகார பலியால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவும் தீமைகள் என்று நாங்கள் விடுதலை அடையவும் இவ்வாறு கிறிஸ்துவின் பாஸ்கா பலி எங்கள் முடிவில்லா மகிழ்ச்சியின் காரணமாகவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறைபொருள் வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், தூய மரபினர், இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்ற மகிமையை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்தில் இருந்தும் சாவின் பிடியில் இருந்தும் அழைக்க திருவுளமானார். மேலும் இருளிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு நிறங்களை அழைத்ததால் நாங்கள் உமது வல்லமை எங்கும் எடுத்துரைக்கவும் செய்தருளினார். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று.
ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடு என்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே அருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரை நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்று திருப்பலி கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும், இன்னும் சிறப்பாக மது பலிபீடத்தினரையே சூழ்ந்து வந்திருக்கின்ற என் மக்கள் ஒவ்வொருவரையும், மேலுமாக தெய்வீக திருப்பலி தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வில்லியனூர் தூய லூர்தனுடைய பக்தர்களையும் எங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளை நிறைய பொறுப்பெடுத்துக் கொண்டு லூர்தனுடைய பரிந்துரையால் எங்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவு செய்ய வேண்டுமா ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர் தெரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும், மேலுமாக விடுதலைக்கான போராட்டங்களிலும் சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்று உயிர் நீத்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலே மரித்துள்ள ஆன்மாக்களின் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர்கள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம்
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பெரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெருமகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற என் மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து. இவரே நல்ல ஆயன். ஆடுகளுக்காக வாழ்வை பெற தன்னுடைய உயிரையே கொடுப்பேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது இந்த திருவிருந்திலே தன்னுடைய உடலையே உடைத்து உணவாக விருந்தாக விரித்து கொடுக்கின்ற நல்ல ஆயன். இவருடைய அன்பு விருந்திற்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள். நன்றியோடு மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆடுகளாய் எங்களுக்காக தம்மையே கையளித்த மாபெரும் மறை நிகழ்ச்சியை இப்போது கொண்டாடி மகிழ்ந்த நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். துன்பங்கள் நெருக்கடிகள் நிறைந்த எங்கள் வாழ்வில் எங்களை நேரிய பாதையில் வழிநடத்தி நீர் வாக்களித்த நாட்டை நாங்கள் அடைய அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.
வந்திடவா